மற்ற எல்லா புக்கும் யாரோ எழுதுனது காட் வந்து பிளெஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. எல்லா புஸ்தகத்தையும் அப்படி கடவுள் ஆசீர்வாதம் பண்ணி இந்த உலகத்துக்கு கொடுத்தார். கடவுள் ஆசீர்வாதம் இல்லாம இந்த உலகத்துக்கு ஒரு நூல் வரல. கடவுள் ஆசீர்வாதம் இல்ல, கடவுளே கைப்பட ஒரு புக் எழுதி இருக்காருன்னா அது திருவாசகம். எவ்வளவு நம்பிக்கையோட கடவுள் அந்த புத்தகத்தை எழுதி இருப்பார். எவ்வளவு நேரம் எழுதினார்? ஒரு ராத்திரி முழுக்க எழுதினார். ஒரு பாட்டு சொல்லுது, எழுதும்போது அவருக்கு கை வலிச்சுதா வலிக்கலையா ஒரு கேள்வி வரும்ல, வலிச்சுதான். ஏன்? அவர் தான் கடவுள்னு சொல்லி ஒரு மேஜிக் எல்லாம் காட்டி எழுதலை. கடவுள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அப்படியே தன்னை ஒரு அந்தணரா மாத்திக்கிட்டு சிதம்பரத்துல நடந்து வந்து மாணிக்கவாசருடைய ஆசிரம கதவை தட்டி உள்ள வந்து உட்கார்ந்துக்கிட்டு ஒரு சின்னதா ஒரு விளக்கு ஏற்றி வச்சுக்கிட்டு 2 பேரும் உட்கார்ந்து அவர் பாட பாட இவர் ஒவ்வொரு ஏடும் எழுத்தாணியும் எடுத்து எடுத்து எழுதிக்கிட்டே இருந்த கை வலிக்கும் இல்லையா? திருமுறையே சைவநெறி கருவூலம், தென் தமிழின் தேன்பாகாகும், திருமுறையே நடராசன் கரம் வருந்த எழுதி அருள் தெய்வ நூலாம். அப்படி நமக்கு ஒரு நூலை கொடுத்துருக்கிறாருன்னா அதை நம்ம எவ்வளவு பொக்கிஷமாக பாதுகாக்கணும். அதுல சொன்ன ஒவ்வொரு வரியும் நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளவு தேவையானது என்று நாம சிந்திக்கணும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.